வணக்கம். ரெகுலர் யூடியூபிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து நம்ம சேனல் நம்ம வந்து கேட்டதே இல்லை. இதுலனா உனக்கு பெரிய பெருமையா அப்படின்னு கேட்டால், அது மாதிரி பெருமைலாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சில பேர் பண்ணுறது அதை நினைவு கூறுறதுக்காக பண்ணுவாங்க, புரியுது. பட் நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், தொடர்ந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஆட் ஆகுது லைஃப்பில். ஒரு குட்டி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டெயின்மெண்ட் வேணும், நம்மளை பிடிச்சிருக்கு, நம்மளோட வழி பிடிச்சிருக்கு, நம்மளுடைய பார்வை பிடிச்சிருக்கு அப்படின்னா தங்களோட வாழ்க்கையில் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. என்னடா 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 2 லட்சம் சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு தேங்க்ஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நான் வந்து மனம் திறந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த சேனல் வந்து ஆரம்பித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேறு ஒரு டீம் கூட பயணப்பட்டுருக்கோம். அப்போது நாங்கள் போட்ட பிளான் என்ன அப்படின்னா வந்து, நம்ம அந்த பிராண்ட் அந்த சேனலோட நேம்லேயே வந்து ஒரு vlogs அப்படின்னு மட்டும் போட்டு ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ரீச் உடனே இருக்குமே, நம்மளுக்கு பர்சனலாக சில கமிட்மெண்ட்லாம் அப்போ நம்ம பண்ணி வச்சுருந்ததால் அந்த வருஷம் முழுக்க பர்சனலி நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு இருந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போது அப்படி ஒரு பிளான் பண்ணி எல்லாருடைய ஒரு முழு மனசோட வந்து அந்த சேனல் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அது vlogs-ஆக ஆரம்பிக்கிறப்போ வந்து அப்போது நம்ம கூட பயணிச்சிட்டு இருந்த அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து அந்த vlogsலாம் வந்து தோன்றுறாங்க. அவங்க வந்து புகழ் பெற்றவங்க அப்படிங்கிறனால ஒரு ரீச் உடனே கிடச்சி, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதும் ஏறுது, வியூஸும் நிறையா வருது. நம்ம தனியாகவும் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் அவ்வளோ பேராதரவு தராங்க. இப்போ ஒயின் ஷாப்பு அந்த இதில் போய்ட்டு அது பாரில் போய்ட்டு சாப்பிட்டு, அது ஆக்சுவலாக நிறைய பேர் நான் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு வச்சுருக்காங்க. ஒயின் ஷாப்பில் பாரில் போய் நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. நம்ம அதை காட்டுறது மட்டும் இல்லாமல் தண்ணி அடிக்கிறதுனால எவ்வளோ கெட்டதெல்லாம் ஏற்படுது கீழே ஃபேக்சுவலாக நிறைய விஷயங்கள் போட்டே இருப்பேன். எந்த இடத்துலையுமே சரக்கு அடிக்கிறத ப்ரொமோட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் அதிகமான விலையில் சாப்பாடு வைக்கிறது, ஏர்போர்ட்டில் உணவில் என்ன பிரச்சனை இருக்குது, ஃபுட் ஃபேர் வச்சாங்கன்னா அங்கே பீஃப் போன்ற என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கம் ஏதோ நல்ல திட்டம் பண்ணால் அதையும் சுட்டி காட்டுறது, பூங்காக்கள் எதாவது திறக்கப்பட்டால் போய் பார்க்குறது, நம்ம கிராமங்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை போய் பார்க்குறது, கலை நிகழ்ச்சிகளை போய் பார்க்குறது, எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதில் குட்டி ஒரு தமிழ் சார்ந்த விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்றைக்குமே வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி இருக்கவே முடியாது, ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால அரசியலும் லைட்டாக பேசுகிறப்போ வந்து தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறவர்களுக்கு நம்மளால் ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தனியாக பயணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரப்போ சில எதிர்பாராத விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோபம் இருக்கலாம், ஆனால் வந்து துரோகம் இருக்கவே கூடாது. நன்றி அப்படிங்கிறது மறக்கவே கூடாது. நம்மளால் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு நடந்திருக்கும், அதே மாதிரி அவங்களால நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் அப்படின்னா அந்த நட்பை வந்து நம்ம என்றைக்குமே வந்து அந்த நன்றி கெட்டு போயிடக்கூடாது, துரோகம் பண்ணிடக்கூடாது, முதுகில் குத்திடக்கூடாது. மூஞ்சில் வேணால் குத்துக்கலாம், மூஞ்சில் வந்து குத்துறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம், நேரில் வருமா குத்திக்கலாம், முதுகில் மட்டும் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம வந்து பேசாமல் என்றைக்குமே வந்து அந்த நன்றி உணர்வோடு கடந்து இன்றைக்கி வந்துட்டோம். அப்போ நம்மளுக்கு ஏற்பட்ட சில சறுக்குகள் காரணமாக வந்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் வந்து சுத்தமாக ஒரு வேலை இல்லாமல், ஏங்க தங்கறதுக்கு இடம் இல்லாமல் லிவிங் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் வீட்டில் வந்து ஒரு ஹாலில் ஓரமாக படுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். சில நேரங்களில் சில நாட்களில் 3 வேளைகள் வந்து உணவு கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை. இதை வந்து நம்ம சார்ந்தவங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. பட் அவங்க வந்து இன்றைக்கி நம்ம ஒரு கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அதுவும் புரிஞ்சுப்பாங்கன்றனால தான் இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே வேறு எவனா இருந்தால் எங்கேயாவது வந்து மறைஞ்சு போயிருப்பான். பட் கடவுளோட ஒரு துணையோட அருளோட சில நண்பர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருப்பேனே அப்படின்னு தெரியாது, என்னை அப்படியே வந்து தூக்கிடே நாங்கள் இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதான் அந்த நண்பர்கள்லாம் யாரெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்தனோ அவங்களாம் கூட இல்லைங்க, இவெல்லாம் நம்மளுக்கு செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற ஏதோ அன்பின் பேரில் வந்து நம்மளை அப்படியே அந்த நேரத்தில் தூக்கி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தங்க வச்சுட்டு நம்மளுக்கு பல உதவிகள் வந்து செஞ்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து பாப் அவுட் ஆனார் ஒருத்தர் வந்து, என்னங்க நீங்களாம் இப்படி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் திருப்பியும் உங்கள் சேனலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போவே ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட சேனல் அப்படியே படுத்து கிடக்கு, செத்து போன சேனலாக மாறிடுச்சு. ஏன்னா கிட்ட வந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, அதுக்கான கட்டமைப்பு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்மளுக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து இந்த சேனலை வந்து ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போவும் எப்போ vlogலாம் பண்ணுறது, நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அதுக்கு நிறைய அலையணுமே, அப்படி பண்ணி போட்டால் அந்த வீடியோ போகலன்னா அதுவும் நம்மளுக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில் நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணலாமே, நீங்கள் ரேடியோவில் வந்து தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்க, அப்போ தான் வந்து இந்த பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்மளோட அந்த vlogs சேனலை ஒரு கிராண்டோட நேமில் வந்து வருண் vlogsனு மாறி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வருண் டாக்ஸ்னு வந்து மாற்றி நம்மளோட சேனலை ரீஸ்டார்ட் பண்ணி பாட்காஸ்ட்லாம் வந்து
பண்ண ஆரம்பித்தோம். அந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பல தடைகள் சொல்கிறது சவால்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம போயிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து கேட்குறோம், வந்து நீங்கள் கெஸ்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துலையும் சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம யாரெல்லாம் நண்பர்கள் நினச்சிட்டு இருப்போமோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சாங்க, ஆட்டிடியூட் காட்டினாங்க, லைக் வந்து உங்களுக்கு தயங்கினாங்க. அந்த நேரத்தில் வந்து இவன்லாம் வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா, வருண் நீலாம் என்னையா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வரேன்யா, நீ வந்து ஃபஸ்ட்லாம் நீ வந்து தொடர்ந்து யூடியூப்பில் வந்துட்டே இருப்ப, இப்போ என்னையா காணாமல் போயிட்ட, நீங்களாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கெஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து பேசி கொடுத்துட்டு போனாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வந்து பேசி கொடுத்து போகிற மட்டும் இல்லாமல், பிரதர் நீங்கள் வாங்க என்ன இன்டர்வியூ எடுங்க, நானும் உங்கள் சேனலுக்கு பேசுகிறேன், நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பூஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்த பாரி போன்ற பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த சேனலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. திருப்பியும் அவர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த நண்பர்களோட பேரெலாம் சொன்னால் வந்து என் பேரை ஏன்டா வீடியோவில் சொல்ல சொல்லி திட்டுவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்காம வந்து செய்த நண்பர்கள் பல பேர் இருக்காங்க. அது வந்து மீடியாலையும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கவங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு குட்டி விஷயமா இருக்கலாம், எல்லாமே பண்ணி இந்த சேனல் ரீஸ்டார்ட் ஆகி ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பூஸ்ட் இல்லை அப்படின்னாலும் போக போக வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக நம்மளோட பழைய ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் புது ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்து இந்த பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ். உங்கள் சேனல் வந்து எதை பற்றி நான் சேனல் அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்லவே தெரியாது. ஏன்னா என் சேனலில் எதை பற்றி பேசாமல் இருப்பீங்க அப்படின்னா தான் எனக்கு ஈஸியாக சொல்லிட முடியும். எனக்கு மணி, அதாவது காசு சம்மந்தப்பட்ட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. காசு சம்பாதிக்கிறதுக்காக சேனல் நடத்திட்டு இருக்கோம், அவ்வளோ ஒன்றும் புனிதர்கள் இல்லை, நம்ம மட்டும் திறந்தவர் இருக்குல்ல. பட் காசை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஷேரு அதெல்லாம் தவிர்த்து நான் பேச மாட்டேங்க. மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டும் எங்கள் சேனலில் இருக்கவங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி, மியூசிக், ஸ்போர்ட்ஸு, சினிமா, கல்ச்சர், லாங்குவேஜ், பாலிடிக்ஸ், ஆப்வியஸ்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே, ஹிஸ்ட்ரி, ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு மைக்கை தட்டி விட்டேன், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு சேனல். இந்த சேனலில் வந்து நம்ம வந்து பாட்காஸ்ட்டையும் தாண்டி நம்மளுக்கும் பல கருத்துக்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் வீடியோஸும் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து ஸ்பூஃப் வீடியோவும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பியும் விளாக்ஸ்லாம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டைவர்ஸான சேனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்போது நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் யாரும் பண்ணவே சொல்ல. பார்த்தா ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் அது பாட்டு வந்து ஏறிடுச்சு. இன்றைக்கி 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்திருக்கு. அதனால தான் அந்த 2 லட்சம் சொன்னேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 1 லட்சம் பேர் வந்து மதிக்காமல் இல்லை. இந்த செத்து போய் திருப்பியும் ரீஸ்டார்ட் ஆகி ரெசரக்ஷனில் வந்த சேனலில் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. அதை நான் கேட்காமலே வந்திருக்குன்னா அதுக்கு நான் ரொம்ப பெரிய விஷயம். நான் ஏற்கனவே பயணித்த அந்த நண்பர்களோட அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தப்போ அந்த ஷீல்டு மாதிரி ஒன்று தந்தாங்க. அந்த ஷீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறுவனத்தின் பேர் தான் இருந்தது. ஸோ அது வந்து அதுக்கான அவங்களுக்கான அங்கீகாரம் அது. ஏன்னா அது அவங்களோட உழைப்பு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அந்த ஷீல்டை அப்படியே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு அந்த ஷீல்டோ ஏதோ வந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஷீல்டாக வருண் டாக்ஸ் அப்படின்னு போட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ தான் வந்து வரும். ஸோ அப்போ வந்து நான் உங்களை மீட் பண்ணி பாருங்கள் எனக்கு ஷீல்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்ககிட்ட காட்டி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். இந்த நேரத்தில் திருப்பியும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ஆங்கிலத்தில் சில விஷயங்கள்லாம் பேசி இன்னும் பல பேரை சென்றடையலாம்னு சொல்லிட்டு வருண் ப்ரோன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லாங் ஃபார்ம் கண்டென்ட்லாம் அதில் கிளிப்ஸாக கட் பண்ணி போட்டே இருக்கோம். ஏன் பழைய கண்டென்ட் போடுறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பாட்காஸ்ட் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை ஒரு சின்னதாக வெட்டி அதுக்கு ஒரு கிளிப்ஸாக தனி சேனலில் போட்டு அது வந்து ஒரு வழக்கமான விஷயம். அது ஜோ ரோகன்லேருந்து சரி ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் அப்படி தான் பார்த்திங்கன்னா அது ஒரு கிளிப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் அது இருக்குன்னா அதை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஷார்ட்ஸு, கிளிப்ஸு அண்ட் இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரப்போது. ஒருவேளை உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தது, தேவைப்படுது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த சேனலில் போட போகிறேன். அதனால் இங்கே வந்து இன்ஃபோடெயின்மெண்ட், அரசியல், முக்கியமான விஷயங்கள், சீரியஸான ஸ்டஃப், யாருமே பேச தயங்குற விஷயங்கள், யாரும் போய் பண்ண துணியாத விஷயங்களோட முயற்சிகளோட நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பேசிக்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கம்மி. கடவுள், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சோண்டு பயப்படுவாங்க, தாண்டி நம்மளுக்கு வந்து பயம் கொஞ்சம் கம்மின்றதுனால அந்த தைரியத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சேனல் மூலியமாக வந்து நம்ம சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இந்த வருண் டாக்ஸில் ஒரு பக்கம் காசுக்காக, இன்னொரு பக்கம் காசுக்காக அப்படிங்கிற அந்த மோட்டோவோட தொடர்ந்து செயல்படுவேன். நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் உங்களுக்கு, இது சரி பண்ணிக்கோ, அது சரியில்லை, இது மாற்று, அதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட அப்ரிஷியேஷனோட உங்களோட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு பூஸ்ட்டாக வந்து இருந்திருக்கு. மற்றபடி அப்யூசஸ்லாம் வந்து நானும் திரும்பி அப்யூஸோட கடந்து போயிடுவேன். பட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தா அப்போ கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். நிஜமாக ரொம்ப பெரிய சப்போர்ட் இது. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வந்து பயணிப்போம். இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவான சேனலாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் நீங்கள் இதை பற்றி, சேனல் பற்றி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. நன்றி.